போடுங்க. வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 ஸ்பூன் ஆயில் விடுங்க, கோகோனட் ஆயில். சுற்றி விடுங்க. சரி, ஓகே. போதும். விட்டாச்சுன்னா அவ்வளோத்தையும் விடுங்க, போதும். வெந்நி ஆற வச்ச வெந்நி தான் இருக்குது, நல்லா கூலாக இருக்கும் அந்த வெந்நி. கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, ரொம்ப தண்ணி ஆக்காண்டா, கொஞ்சம் கொஞ்சமாக விடு. ஏன் உங்களுக்கு எதுக்கு சிரிப்பு வருதா? ஏன் இப்போ லாக்டவுனில் இருக்கனால என் கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணி தருவாங்க. ஆமாம், எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால எல்லாமே. மச்சான் கொஞ்சம் விடுங்க, ரொம்ப கட்டியாக இருக்கு, பறக்க வேண்டாம். அவங்களுக்கு எதுக்குன்னா பயங்கர சிரிப்பு. சப்பாத்தி மாவு வேறு என்னென்னா கோதம்பு ரோட்டா வந்து அப்புறம் கோதம்பு அப்பா அப்பா என்ன பண்ண போகிறோம், கோதம்பு அப்பம் தின்ன போகிறோம். அவ்வளோ தான். கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நான் நல்லா லூஸ் ஆக்கி பாலாட போல வீசிடுவேன். நான் வச்சு பார்க்க நின்றுடுங்க. இதான் கரெக்டு. போதும் போதும். இனி தண்ணி ஒன்று விற்றாண்டா அப்படியே விரவி சேர்த்து வச்சுக்கிடுங்க. நீங்கள் என்னைக்காவது வந்து சப்பாத்தி போட்டாலும் இதே மாதிரி விரவி எடுத்தால் போதும். எதுக்கு மச்சான் சும்மா சிரிச்சுட்டே இருக்குதியா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஒரே சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. தண்ணி ஆயிரும்னு சொல்லிட்டு அப்படி. இப்போ சேர்த்ததெல்லாம் நானே ஆக்கும். ஒரு சொட்டு என்னென்னா நம்ம வந்து ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். மச்சான் இதை மூடி வைங்க தான் வாருங்க. மச்சான் இந்த மூடி வைங்க, ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஓகே, அப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம பார்க்கலாம். சரி, 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது. என்னென்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டு அப்படின்னு நம்ம நினச்சாச்சுன்னா இது ஒரு மாதிரி உடஞ்சி போகும் புரோட்டா போடும்போது. அதனால் நம்ம உடனே போடுறது நல்லது. எடுத்து பெரிய பெரிய வந்து போலா விட்டு நம்ம போட்டு வச்சுக்கலாம். குட்டி குட்டியாட்டு நம்ம இந்த கோதுமை மாவில் போட முடியாது, நம்ம போட்டு வச்சிடலாம். அடுத்த பாலையும் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா பாலையும் நம்ம போட்டு வச்சிடலாம். எடுத்து பெரிய பெரிய வந்து போலா விட்டு நம்ம போட்டு வச்சுக்கலாம். குட்டி குட்டியாட்டு நம்ம இந்த கோதுமை மாவில் போட முடியாது, நம்ம போட்டு வச்சிடலாம். அடுத்த பாலையும் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா பாலையும் நம்ம போட்டு வச்சிடலாம். கோதம்பு புரோட்டா போடுறதுக்கு பாக்கி நம்ம சப்பாத்தி போட்டுடலாம் பிள்ளைங்களுக்கு. இதில் வந்து இந்த போலை நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம வச்சிடலாம். இதையும் நம்ம அந்த ஆயில் போட்டு வச்சிடலாம். சரி, நம்ம இதை வந்து டேபிள் டாப்பில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, நான் கையில் வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். வந்துட்டு இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுடுங்க. ஆயில் போட்டுட்டு இதை வந்து இதில் வச்சுக்கிடுங்க. நம்ம வந்து இதை பரத்தி விட்டுறலாம். ரொம்ப நைஸாக பரத்தக்கூடாது. நான் ஒரு கையில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கையில் பரத்திட்டு இருக்கேன். ரொம்ப மெலிசாட்டெல்லாம் பண்ண வேண்டாம், ரொம்ப கனமாட்டும் பரத்த வேண்டாம். அந்த சைடெல்லாம் வந்து நம்ம கையை வச்சு இப்படி அமர்த்தி விட்டா சரியா? அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். சாரி மெதுவாக கட் பண்ணி விடுங்க. நம்ம கட் பண்ணியாச்சு. இதை
இப்படி எடுத்துக்கிங்க. சின்ன சின்னதாக வந்து இப்படி மேலே மேலே இப்படி வச்சுக்கிடுங்க. நான் என்ன அடுக்கி விட்டுட்டேன்ல, இது மாதிரி அடுக்கி வச்சுக்கிடுங்க. அதுக்கு மேலே லைட்டாக வந்து ஆயில் தேய்ச்சிக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து திருப்பிட்டு இப்படி சுற்றி எடுங்க. சுற்றி எடுத்துட்டு இந்த சைடு ஓரமாக இப்படி வருதுல்ல, அதை வந்து கீழே பார்த்து கொடுத்துடுங்க. கீழேயே நம்ம புரோட்டா வந்து எப்படி சுற்றுவோமோ அதே மாதிரி கீழே கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கிடுங்க. இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி பருத்தி எடுத்துக்கிடுங்க. இவங்களுக்கு கோதுமை புரோட்டானா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மெலிசாட்டெல்லாம் போடக்கூடாது, அப்போ நமக்கு உடஞ்சிரும் புரோட்டா போடும்போது. இதே மாதிரி வச்சுக்கிறேன். புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம வந்து இதில் போட்டுருக்கோம். நம்ம வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம், அதில் வந்து நம்ம போட்டுருக்கோம். சரி, இது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஒவ்வொன்றா இப்படி எடுத்துட்டு இதுக்கு மேலே மேலே நம்ம அடுக்கி விட்டுடலாம். இதை நம்ம அடுக்கி விட்டுருலாம். அடுக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சம் ஆயில் வந்து தேய்ச்சிக்கிடுங்க. அப்போ தான் அங்கே இருந்து இப்படி சுற்றி விட்டுக்கிடுங்க. இந்த கடைசி வரக்கூடிய பக்கம் கீழே வேறு நம்ம மக்கப் பண்ணணும். இந்த கீழே பாகம் இப்படி இருக்கும், இதுக்கு உள்ளாடி வச்சுக்கணும். அதை அமர்த்தி விட்டுக்கிடணும். சரியா? நம்ம புரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம உடனே ஆயில் விடக்கூடாது, திருப்பி போட்டுக்கிடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆயில் விட்டால் போதும். இப்போ ஆயில் விடாண்டாம். அதுக்குள்ளாடி அது ரெடி ஆகிடுச்சா நம்ம பார்த்துடலாம். சரி, இதையும் இப்படி வச்சிடலாம். எப்படியோ கோதுமை புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, கரெக்டாக ரவுண்டாக வந்துடுச்சு. இனி அடுத்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கணும். வெந்துருச்சு. நம்ம வந்து மறுபடியும் வேக வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். லைட்டாக விட்டால் போதும், ரொம்ப அதிகமான விட வேண்டாம். திருப்பி 2-3 வட்டம் போட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டோம். சாதாரண நம்ம புரோட்டா அடிப்போம்ல, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்க விடாது, கொஞ்சம் மெதுவாக அடிக்கணும். அப்போ தான் நமக்கு உடையாமல் வரும். எதெல்லாம் வரும். ரெடி. சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன், கேரட் வெங்காயம் போட்டு சலாடு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.